லட்சுமணா, இதுக்கு மேலே நம்ம இப்படி இருக்கணும்னு நினைக்கிறியா? என்ன பண்ணலாங்கிற? உன் வயிறு எரியலையா? எங்க இருந்து வந்தான் அந்த போஸ்? எப்படி வந்தான்? அழகர் குளங்கிற கிராமத்துல இருந்து மஞ்ச பையோட வர பட்டிக்காட்ட மாதிரி வந்தான். எந்த இடத்துக்கு எந்த பஸ் போகுதுன்னு கூட தெரியாது அவனுக்கு. அது மட்டும் இல்லடா, ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்தவன் இன்னைக்கு ஒரு கம்பெனிக்கு முதலாளி ஆக போறான். அவன் கார்மெண்ட்ஸை விட்டு வெளியே வரும்போது நடுத்தருவில் நிற்பான், எந்த வேலையும் கிடைக்காதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கார்மெண்ட்ஸையும் எடுத்து நடத்துற அளவுக்கு வந்துட்டான். அதான்டா ஒரு குருட்டு அதிர்ஷ்டங்கிறது. நீ எல்லாம் எவ்வளவு பெரிய ராஜ பரம்பரை, உனக்கெல்லாம் குருட்டு அதிர்ஷ்டம் போது அடிச்சிருக்க. ஏய், முறைக்காத முறைக்காத. வைத்தறிச்சல பேசுறியா? வைத்தறிச்சல் எல்லாருக்கும் இருக்குடா. என்ன பண்ணலாம் சொல்லு. நமக்கு எப்பவுமே முள்ளால எடுத்துதான் பழக்கம். எப்படி 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 போச்சுரா, வந்துட்டானா? இவன் வந்தா விளங்கின மாதிரி. ஏய் சகல ஆளை அவனையும் பாரு. நீ என்னமோ தொட்டதெல்லாம் தொலங்கின மாதிரி பேசுற. நீயே ஒரு விடியா மூச்சு. நமக்குள்ள சண்டை வேணாம். நாம ஒத்துமையா இருந்து பல படிகளை தாண்ட வேண்டிய கட்டத்துல இருக்கோம். அதனால நோ மோர் ஃபைட்ஸ். ஓகே 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 ஓகே. எங்க விட்ட? அட அந்த முள்ளால எடுக்கணும். அதுல விட்ட போஸ் எப்படி லீஸ்ல முன்னுக்கு வந்து முதலாளியாக போறானோ அதே மாதிரி நாமளும் லீஸுக்கு ஒரு இடத்த பிடிச்சி கடகடன்னு முன்னேறணும். எப்படி நம்ம ஐடியா? டேய், போஸ் மட்டும் தான் மெட்ராஸுக்கு வந்து கம்பெனி லீஸுக்கு எடுத்து நடத்துவானா? அப்ப நம்மளாம் லூசா? லட்சுமணா, எப்ப நீ அடுக்கு மொழியில பின்ன ஆரம்பிச்சு இனிமே நாம பின் வாங்க மாட்டேன். We will never look back. அப்படின்னா இனிமே நம்ம பின்னாடி பார்க்க கூடாதுன்னு அர்த்தம். டேய் மண்டு லட்சுமணா, அர்த்தம் தெரியல புத்திட்டு சும்மா இரு. என்னடா சொல்ற? We will never look back அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா இனிமே நமக்கு பின்னடைவே, அதாவது தோல்வியே கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? கொய்யா, இதுதான் இத்தனை வருஷமா இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிற லட்சணமாக்கும். அடுத்த கட்ட நடவடிக்கையை பத்தி பேசும்போது டைவர்ட் ஆகக்கூடாது. நானும் லீஸுக்கு ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணிருக்கேன். அவனும் ஓகே சொல்லிட்டான். டேய், நானும் ரெடிடா. அதுக்கு உங்க ஒத்துழைப்பெல்லாம் வேணும். பின்னி எடுத்துருவோம்டா. மாப்ள, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல கூட கம்பெனி ஒன்று லீஸுக்கு வருது. ரொம்ப சீப் மாப்ள. அப்படியா? வெரி குட். சரிமா, நான் கூட உன்னை சாதாரணமா தான் நினைச்சேன். ஆனா உனக்கு கூட பிசினஸ் லெவல்ல நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கு. என்ன நீ சாதாரணமா நினைச்சிட்டியா மாப்ள? என்ன யூனிட்? காட்டன் கார்மெண்ட்ஸ் யூனிட் தானே? ஆமா மாப்ள, அதுவும் காட்டன் சம்பந்தமான யூனிட் தான். என்ன ரேட்டு? என்ன ரொம்ப சீப் மாப்ள. என்னது சீப்பா? எவ்வளோடா? மாசம் 5000 ரூபாய். 5000மா? என்னடா இவ்வளவு சீப்பா இருக்கு? ஏய், அதாவது இந்த இடத்தோட சேர்த்து 5000 ரூபாய். அந்த ஆளு வேற நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். நெருக்கி பேசுறேன் வச்சுக்கோ, 3000 ரூபாய்க்குள்ள மேட்டர் முடிச்சிடலாம். ஏண்டா 3000 சொன்னா ஒரே மிஷின் ஒரே டெய்லர் வச்சு தைக்கிற யூனிட் பத்தி சொல்றே நீ? சே மாப்ள, இதுவும் பிசினஸ் இண்டஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது. காட்டன் இண்டஸ்ட்ரியா? ஆமா மாப்ள, காட்டன் தான். அப்படி என்ன யூனிட்ரா? சரி, எங்க இருக்கு? நம்ம சூளமேட்ல இருக்கு மாப்ள. சூளமேட்லயா? என்ன கம்பெனி பேர் என்ன? பகவதி பஞ்சு மிட்டாய் நிலையம். நம்ம தான் தயாரிப்பு, நிர்வாகம், விற்பனை எல்லாமே. நம்ம 3 பேரும் சேர்ந்தோன்னு வச்சுக்க, அமோகமா இருக்கும். டேய், இவன் நம்மள பழி வாங்குறதுக்கு ஐடியா கொடுக்குறான்டா. ஏய் சகல, காட்டன்னா பஞ்சு தானே, அதான் காட்டன் பிசினஸ் பஞ்சு மிட்டாய். ஏலே, அறிவு கிட்ட சிவராமா, உன்னை இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு நாள் கவனிச்சுக்கிறேன். இப்ப டைம் சரியில்லை. சரி, இப்ப நாம பேசுனதெல்லாம் கோபியை மீட் பண்ணி நம்ம முடிவு செய்யணும். ஓகேவா? நல்ல ஐடியா. உலகட பார்த்தா இவன் கூட சேர்ந்துட்டல. பாய் முறா, அம்மா பாய் முறா, பிச்சு விடுவோம் பிச்சு. வா, இன்னைக்கு தான் வேடிக்கை இருக்கு. ஏய், சும்மா சும்மாடா வாய் வச்சு. அடங். வாடா வாடா. டேய் வாடா போலாம். வாடா இரியா, அப்புறம் பேசலாம். வாடா. அவன் நல்ல மூட்ல இருக்கான். இப்ப பேசினா ஒர்க் அவுட் ஆயிடும். சரி சரி. பிரதர், கோபி பிரதர். என்ன? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மச்சானுங்க 2 பேரும் ஓகே சொல்லிட்டாங்க. இனி உன்னோட சம்மதமும் ஒத்துழைப்பு தான் வேணும். என்ன விஷயம்? நான் இனிமே கார்மெண்ட்ஸ்ல உனக்கு தொந்தரவா இருக்க விரும்பல. தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. சமூகத்துல நானும் ஒரு பொறுப்புள்ள பிரஜையா இருக்க வேணாமா? சரி. நானும் போஸ் மாதிரி உன்னோட அபிமானத்தை பெற வேணாமா? சரி. ஸோ நானும் ஒரு கார்மெண்ட்ஸ் யூனிட்டை லீஸுக்கு எடுக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். நல்ல ஐடியாண்ணே. வெரி குட் வெரி குட். உன்னால என்னடா கிழிக்க முடியும் அப்படின்னு கேட்கறவங்க முன்னாடி நானும் துணி கிழிச்சு தச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி ஜெயிச்சு காட்ட போறேன். அண்ணே, இதெல்லாம் ரொம்ப நல்ல ஐடியாண்ணே. உங்களுக்கு இப்போ இப்படி ஒரு யோசனை வந்திருக்க. ஜமாயிங்க. ரொம்ப புகழாத கோபி, எனக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. கோபி ஓகே சொல்லிட்டான். எனக்கு எப்பவுமே சம்மதம் தானே.
இனி உன்னோட ஒத்துழைப்பு தான் எனக்கு தேவை. என்னண்ணே? ஈஸி கெடுக்கிறதுக்கு எல்லா விதத்திலையும் நான் தயாரா இருக்கேன். என்னுடைய உடல் ஆவி எல்லாம் தயாரா இருக்கு. பொருள் தான் இல்லை. கணிசமா ஒரு தொகை கேட்குறாங்க. அதனால ஒரு 50,000 ரூபா இருந்தா கூட. அவ்வளவுதானே அண்ணே. நீங்க பெரிய கார்மெண்ட்ஸ் ஆரம்பிங்க, நல்லா பூஜை போடுங்க, நான் வர்றேன், வாழ்த்துறேன். காசு மட்டும் கேட்காது. இல்ல கோபி, நான் திருப்பி கொடுத்துருவேன். அண்ணே, வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்தில் நீங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிறது, தயவு செஞ்சு நீங்க 3 பேரும் அந்த சேலை எடு. சொன்ன பிச்சு கேட்டியாடா? இவனுங்க பேச்செல்லாம் கேட்டா இப்படிதான். இப்படி கவுத்துறானடா. இப்ப என்ன பண்றது? அதான் மாப்பிள, நான் சொன்னேன்ல நம்ம கைவசம் ஒரு காட்டன் யூனிட் இருக்குன்னு. சமாச்சிருவோம். அதுவும் தெருவா போய் வித்தம்னு வச்சுக்க. பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய். வாய் பேசுன பின்னிடுவேன். என்னடா நினைச்சிட்டு இருக்க? போடா. டேய், சரியான பஞ்ச பரதேசி ஐடியா கேட்டடா. அவன் என்ன சொன்னான் பாத்தியா? பஞ்சு மிட்டாய். ஆண்டவா, இந்த புது வீட்லயும் குழந்தைக்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும். போஸும் புது தெருல நல்லா முன்னுக்கு வரணும். நாங்க கண்டிப்பா முன்னுக்கு வருவோம். நீங்க வேணா பாருங்க. வாங்க வாங்க, அதான் நானும் வேண்டிக்கிறேன். வந்தா எனக்கு சந்தோஷம் தான். சரி, எல்லாருக்கும் பால் கொடு. நீங்க எடுத்துக்கங்க. எனக்கு இங்க இருக்குதுமா. சரி, சாப்பிட்டீங்களா? சரிடா, நம்ம கொஞ்ச நேரம் காத்தாட வெளியே நிப்போம். சரி மாமா. தானோ பால் எடுத்துட்டு போய்க்கல, ஹவுஸ் ஓனர் கொடுத்து வந்துரு. சரிங்க. தானோ குழந்தை இருக்குது, வந்து பாரு. இது வந்துட்டே மாமா. பவானி அக்கா, பாப்பா அழுறலாம். நீ ஒண்ணு பண்ணு, இத போய் நீ கீழே கொடுத்துரு, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிக்கா. ஹலோ, வாங்க வாங்க. என்னது கையில? அக்கா பால் காய்ச்சினதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த டம்ளர் தட்டெல்லாம் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகே. எடுத்துக்கடா. பொண்ணு ரொம்ப ஹோம்லியா இருக்கால. மாடி வீட்டுக்கு இப்படி ஒரு டிக்கெட் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாரு. போர் அடிக்கும் போது அப்பப்போ கடலை போட்டுக்கலாம். இந்த பொண்ணுக்கு ஒரு வளமான எதிர்காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நீ பேசுறது கொஞ்சம் கூட பிடிக்கலடா. தப்பு தப்பா பேசுற. வீட்டுக்கு வந்த ஒரு பொண்ணை பத்தி இப்படியா பேசுறது? தப்புடா. என்னடா தப்பு? நீ வல்கரா பேசுனது தப்புன்னு சொல்ற. டேய், கொஞ்சம் டீசெண்டா பிஹேவ் பண்றா. என்னடா ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி ஓவரா ஃபீல் பண்ற? ஒரு கிளாஸ் பாலுக்கு இவ்வளவு பவரா? போஸ், பாக்கி இருக்கிற வேலையெல்லாம் தனம் பவானி கவனிக்கிட்டான். உன் கார்மெண்ட்ஸ் தொடங்குற வேலை பாக்கி இருக்குதுடா, அதை நான் நீங்க கவனிப்பேன். ஆமா, யாரெல்லாம் கூப்பிடுறதுன்னு லிஸ்ட் போட்டியா? இல்ல மாமா, அதை பத்தி இன்னும் யோசிக்கல. முதல்ல சரோ வீட்டுக்கு கொண்டு போய். சரோவா? அவங்க வீட்ல இருந்து யாரும் ஒண்ணு வர தேவையில்லை. என்ன பாக்குறீங்க? இத பாருங்க மாமா, அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க நம்மள எதுக்கும் மதிச்சதுல கூப்பிட்டதும் இல்ல. அவங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு 7ஆம் பொருத்தம். இப்ப போய் நம்ம கூப்பிட்டோம்னா மறுபடியும் நம்ம இறங்கி போயிட்டோம்னு அர்த்தம். அதெல்லாம் தேவையில்லை. மாணிக்க வீட்ல இருந்து இங்க யாரும் வர தேவையில்லை. சரி, சரோ வீட்ல இருந்து யாரும் கூப்பிட தேவையில்லை, அப்படித்தானே? தேவையில்லை, அவ்வளவுதான். ஆனா லீலா வீட்டுக்கு போய் கூப்பிடணும். கண்டிப்பா அவங்க வரணும். அவங்க வந்தா போதும். அப்புறம் விஜய் வீட்ல? விஜயா எதுக்கு? ஏன் மனசுக்கு என்னமோ அது சரிப்பட்டு வரலப்பா. என்ன தான் இப்படி எல்லாம் பேசுற? அப்பா, இது பாருங்கப்பா, எனக்கும் அவளுக்கும் மனசு வருத்தம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நான் எப்படி அவ வீட்டு படியேறி போய் கூப்பிட முடியும்? இல்ல அவதான் என்ன மூஞ்சி வச்சுட்டு வருவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா. தினம் பழசையே நினைச்சிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் மறந்து முழுக்கு போடு. காலம் இப்படியே போயிடாது. 2 பேரும் அதெல்லாம் மறந்து பழையபடி சுமூகமா சந்தோஷமா இருக்கதான் போறீங்க. அதுக்கு முதல் அடி நீதான் எடுத்து வைக்கணும். நிச்சயமா அவளை கூப்பிட்டு. நான் அவ வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன். சரிடி, நீ போக வேணாம் மாமா. நான் போய் எல்லாரும் கூப்பிட்டு வந்துடுறேன் மாமா.
சரிடா, அதான் முறை. கோபி மாப்பிளைக்கு ஆகாது, நீ அவளை கூப்பிட்டு தான் வேணும். இவளும் பவானியும் போய் லீலாவை ரவியும் கூப்பிட்டு, சரிதானா? என்னமோ பண்ணட்டும் விடுங்க. ஏய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அக்கா, அந்த சிவசாமி மக ரமேஷ் இருக்கார்ல, அவரு ஹவுஸ் ஓனர் பையனோட ஃப்ரெண்டு போல இருக்கு. கீழே உட்காந்துட்டு இருக்காரு. ஓஹோ, சரி, நீ அதெல்லாம் பத்தி ஒண்ணும் கவலைப்படாத. நீ போய் ரெடியாவு, நம்ம லீலா வீட்டுக்கு போய் கூப்பிடணும். என்ன? போ. எங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே மகனா வந்து பிறந்திருக்கடா நீ. டேய், ஒரு ராத்திரியாவது மனசுல வருத்தம் இல்லாம தூங்கி இருக்க மாட்டா நாங்க? தினம் தினம் சண்டை சச்சரவு வருத்தம் அழுக. என்னடா கொடுமை இது? எங்களுக்கு மகனா பிறந்து நீ கொடுத்த சுகம் இவ்வளவுதான்டா. என்னப்பா அது, நீங்களே என்ன திட்டுறீங்க? அதானே, அந்த ஓடுகாலி பண்ண கூத்துக்கு இவன் என்ன பண்ணுவான்? ஏடி, புள்ளைக்கு வக்காலத்து வாங்குறியா? அந்த தகுதி அவனுக்கு இல்லடி. என்னடி புள்ளை இவன்? நம்ம 2 பேரும் உயிரோட தானே இருக்கோம். ஒரு தங்கமான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டோம்? என்னமோ உலகத்துல பொண்ணே இல்லாத மாதிரி அடுத்தவன் பொண்டாட்டி போய் இழுத்துட்டு வந்தானடி. அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கி பேசுற நீ? என் புள்ள மேல எந்த தப்பு இல்லங்க, அவதான் இவனை மயக்கிட்டா. அர்ச்சி, சுமார். என்னப்பா அது, 2 பேரும் இப்படி உளறிட்டு இருக்கீங்க? பழச பேசுற நேரமா அது? நானே அவளை காணோன்னு ரொம்ப குழம்பி போயிருக்கேன். ஏண்டா, உன் பொண்டாட்டி போயிட்டான்னு வருத்தப்படுறியா நீ? அறிவு கட்டவனே. இல்லம்மா, போனவ எங்க போயிருக்கா, என்ன ஆச்சுன்னு தெரியணும்ல. போனா போயிட்டு போற அந்த ஓடுகாலி இனி அது நிம்மதியா இருப்போம். அது எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அறிவு கட்டவனே. வெளியில போன ஏதாவது தப்பான முடிவு எடுத்தா முதல்ல மாற்றுறது நீதான். நீ, நான், உன் பையன் எல்லாமே கம்பி எண்ண வேண்டிதான். பொண்ணுக்கு அப்ப ஏற்கனவே கோமா இருக்கான். இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா விட்டுருவானா? குடும்பத்தையா உண்டியில் என்ன பண்ணிடுவான். ஐயோ, ஏண்டா டேவிட், அவ தப்பான முடிவு எதுவும் எடுத்துருவாளோ? ரயில்ல கீழ விழுந்துட்டா? அப்பா, நிஜமாவே பிரச்சனை ஆயிடுமாப்பா? ஆமாண்டா, சொந்த பொண்டாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாலே புருஷன் மாமனார் மாமியார் எல்லாரையும் உள்ளார வச்சு பின்னிடுவாங்க. இதுல இவ வேற ஆளோட பொண்டாட்டி. வில்லங்கத்தை பத்தி சொல்லவே வேண்டாம், நம்மள நார் அடிச்சு உள்ள தள்ளிடுவாங்க. ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? அப்பா, இப்ப என்னப்பா பண்றது? ஒரே வழி, இப்ப உடனடியா போய் அவளை தேடுறதுதான். விபரீதமா ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னால நாம உடனடியா அவளை கண்டுபிடிச்சாகணும். அப்பா, அவளை எங்க போய்ப்பா தேடுறது? தெருத்துருவா போய் தேடுறா. அவ அப்பா வீடு, ஃப்ரெண்ட்ஸ் வீடுன்னு விசாரி. எல்லா இடத்துக்கும் போய் பாடுறா. சரி, ஒருவேளை அவ கிடைக்கலனா? அப்படி கிடைக்கலனா உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் உன் பொண்டாட்டிய காணன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். அதான் நமக்கு சேஃப். என்ன? சரிப்பா. டேய், கொஞ்சம் கூட லேட் பண்ண கூடாது. உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். போ. சரி, நான் தேடிட்டு வரப்பா. போசே, வா 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 வா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கப்பா. அப்பா, வர 10ஆம் தேதி கார்மெண்ட்ஸ் இருக்கிறேன்ப்பா. சந்தோஷம். அதான் சொல்லிட்டு போலாமேன்னு வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்பா. நல்லபடியா தொழில் ஆரம்பிச்சு ஓஹோன்னு முன்னுக்கு வரணும்ப்பா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம்ப்பா. அப்பா, கோபிகிட்டேருந்து பிரிஞ்சு போய் தனியாக கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ நல்லா வரணும்னு தானே நான் ஆசைப்படுவேன். என்ன 2 பேரும் சேர்ந்து இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். 2 சகோதரிங்க பிரிஞ்சிருந்தாலும் சகலைங்க ஒத்துமையா இருக்காங்கன்னு நினைக்கும் போது மனசுக்கு தெம்பா இருக்கும் இல்லையாப்பா? நீங்க இப்படி தனித்தனியா இருக்கும் போது மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. என்னப்பா பண்றது? 2 பேருமே எவ்வளோ போராடணும், ஒன்றும் முடியாமல் போச்சு. சரி, போனது போட்டோம். இனிமே நடக்கிறதா நல்லபடியா நடக்கும். சரிப்பா. நல்லா 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 நல்லா. மாப்பிள்ள, பாஸ், வர 10ஆம் தேதி கார்மெண்ட்ஸ் திறப்புல வச்சிருக்கேன் மாப்பிள்ள. கட்டாயமாக வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன் போஸ். நீ இந்த அளவுக்கு முன்னேறி பெரிய ஆளா வந்திருக்க நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு போஸ். என்னால உனக்கு ஏதாவது மன கஷ்டம் இருந்துச்சுன்னா அதை பெருசா எடுத்துக்காத போஸ். கண்டிப்பா வந்துடுறேன். கண்டிப்பாக வந்துடணும். நிச்சயமா போஸ். அப்பா, உள்ள யாரு? எல்லாரும் இருக்காங்க, போப்பா. தயங்காம போ. என்ன உன் வீடு இது? மாமா, வர 10ஆம் தேதி கார்மெண்ட்ஸ் திறப்பு விழா வச்சிருக்கேன். அக்காவை கூட்டிட்டு நீங்க கட்டாயமா வந்துடணும். வந்துடுறோம்ப்பா, கண்டிப்பா முத ஆளா வந்துடுறோம். பரவாயில்ல போஸ், ஒண்ட வந்த இடத்துல இருந்துட்டு ஓனர் ஆயிருக்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. வந்துருங்க. அண்ணே, வர 10ஆம் தேதி கார்மெண்ட்ஸ் திறப்பு விழா. கேட்டுட்டு தான் இருந்தேன். காதுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். இப்படியே மத்தவங்க பேசுறது கேட்டுக்கிட்டே இருங்க.
போஸ் பாத்தீங்களா? வந்தாரு, இங்க தங்குனாரு. இப்ப புதுசா கார்மெண்ட்ஸே ஆரம்பிச்சிட்டாரு. நீங்களும் இருக்கீங்களே. என்ன பண்ண சொல்ல செல்லம்? நேர்மைக்கு எங்க மரியாதை இருக்கு? போஸ், ஒரு விஷயம். கோபி செஞ்ச தப்ப நீ செஞ்சிடாது. அதாவது உன்ன மாதிரி ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்காத. அப்புறம் அவன் உனக்கு முன்னாடி கார்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருவான். நீ வா செல்லம். விஜி, மாமா வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? வர 10ஆம் தேதி நம்ம கார்மெண்ட்ஸ் திறப்பு விழா வச்சிருக்கேன். அதுக்கு நீயும் கோபியும் கட்டாயம் வந்துடணும். என்ன விஜி, அமைதியா இருக்க? இங்க பாரு விஜி, நீயும் கோபியும் என்கிட்ட எப்பவும் போல வரப்போக இருக்கணும். அப்படி நீங்க எப்பவும் போல வராம போகாம இருந்தா நான் மலையவே புரட்டி போட்டாலும் அது என்ன பொறுத்தவரை வேஸ்ட். நீங்க பழைய மாதிரி இல்லாம இருந்தா நான் ரொம்ப விரக்தி ஆயிருவேன். நீ கோவியை கூட்டிட்டு கண்டிப்பா வரணும், சரியா? என்ன விஜி, ஏன் எதுவுமே பேசாம இருக்க? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன் மாமா, இங்க வந்து உங்க குழந்தைய கிட்ட இதெல்லாம் பேசி சமரசம் செய்ய தெரியுதுல்ல, அதே மாதிரி உங்க பொண்டாட்டி கிட்ட எடுத்து சொல்லி அவங்களையும் சமரசப்படுத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அவங்கள கூட வந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன விஜய் கொஞ்சம் கூட அர்த்தமா பேசிட்டு இருக்க? நீ முதல்ல அக்கா பொண்ணு, அவளை பத்தி எதுவும் பேச வேண்டாம். பேசிதான் ஆகணும் மாமா, தனாக்கா உங்க சம்சாரம். விஜி, நான் தான் உன்னை கூப்பிடுறேன்ல, அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. தெரிஞ்சுக்கிட்டே அவளை பத்தி பேசினா அது வில்லங்கம். நீ கண்டிப்பா கோபியோட வந்துரு. அதுவும் இல்லாம அவன் அக்கா, அவன் உனக்கு முக்கியம் இல்லையா? சரி, வேற எதுவும் பேச வேணாம். நான் உன்னை கூப்பிடுறேன். நீங்க 2 பேரும் கண்டிப்பா திறப்பு விழாவுக்கு வந்துடணும், சரியா? மன்னிச்சிருங்க மாமா, நானும் வரதா இல்ல, அவரையும் அனுப்புறதா இல்ல. நீங்க பாட்டுக்கு அவரை கூப்பிட்டு அவரை சங்கடப்படுத்தாதீங்க. என்ன விஜய், ஏன் இந்த மாதிரிலாம் சொல்ற? மாமா, அக்கா எல்லாரையும் பேசிருக்கு. என்ன அவரை மத்தவங்க எல்லாரையுமே தப்பா பேசிருக்கு. அப்படி இருக்கும்போது நாங்க எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு வர முடியும்? அதுவும் இல்லாம நாங்க அங்க வந்தா எங்களுக்கும் சங்கடம், அக்காவுக்கும் சங்கடம். நீங்க வேற தேவையில்லாம டென்ஷன் படுவீங்க. வேண்டாம் மாமா, விட்டுருங்க. இல்ல விஜய், வேண்டாம் மாமா, வீணை வற்புறுத்தாதீங்க.